வணக்கம். திருநாவுக்கரசர் பிளாக்கோட கேட்டில் தான் நமக்கு பஸ்ஸே நிற்குமே. நவம்பர் 15க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ்ன்றது ரிவைஸ் ஆகிடும். சீஃப் இன்ஜினியர் போய் நேரில் மீட் பண்ணிவிடுவோம். வாங்க, நீங்கள் அந்த வீட்டில் இருங்க, நான் இந்த வீட்டில் இருக்கேன். ஒரு வீடும் ஒரு பெனின்சுலா மாதிரி. கண்ணப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் போட்டு ஒரு 5 days ஆயிடுச்சு சார். பிளாக்கில் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? செகண்ட் ஃப்ளோரோட காலம் லேப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே சார். நவம்பர் 20th வந்து ஸ்டில் டு ஃப்ளோர் ஸ்லாப் கான்கிரீட் பிளான் பண்ணுவோம். குட் மார்னிங். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அவிட்டம் நாயன்மார் சைட்டில் தான் இருக்கோம். அண்ட் எனக்கு பின்னாடி தாம்பரம் சோமகல் ஆன் ஹை ரோடு இருக்குது. ஸோ அந்த ஹை ரோடுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட நாயன்மாரோட ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் நம்ம எங்கேன்னு தேட வேணாம், ஏன்னா நம்ம சைட்டோட வாசல் தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ மொத்தம் 3 பிளாக் இருக்குங்களே, உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணப்பர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசர் பிளாக்கோட கேட்டில் தான் நமக்கு பஸ்ஸே நிற்குமே. ஸோ அதனால தான் சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பஸ் ஸ்டாண்டு லைக் பஸ் வரும் அப்படியே ஸ்டாப் ஆகும் அப்படியே ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சுமே. அண்டு லாஸ்ட் டைமுக்குமே இப்போவே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம ஸ்டில் ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் போடும்போது ஒரு ஷார்ட் வீடியோவை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வந்து ரூஃப் காங்கிரீட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதோட என்ன நடந்திருக்கு, லைக் என்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மேலே நம்ம சீஃப் இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னதே தான், லைக் நவம்பர் 15க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ்ன்றது ரிவைஸ் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ இங்கேருந்து நமக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக 1.9 கிலோமீட்டரில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோ வந்து நமக்கு ஏர்போர்ட்டும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் தாம்பரம் மெட்ரோவிலேருந்து நியரஸ்ட் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னா நம்ம நாயன்மார் சைட் தான். ஏன்னா இப்போது உங்களுக்கே தெரியும், மெட்ரோவில் வந்து அடிக்கடி போகிறவங்களா இருந்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 9:30 மணிக்கு மேலே போனால் அங்கே பைக் பார்க்கிங் எப்படின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக போகிறவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது, நம்ம வீட்டு வாசல்லே பஸ் ஏறிடலாம். அடுத்த ஸ்டாப் வந்து தாம்பரமில் உங்களுக்கு ட்ராப் ஆகிடும். நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணி சிட்டியில் எங்கே உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம். ப்ளஸ் பக்கத்தில் மெப்ஸு அண்ட் தென் மெப்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ரேடியல் ரோடோட கனெக்டிவிட்டியுமே நமக்கு இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. பின்னாடி போனீங்கன்னா நமக்கு அவுட்ரிங் ரோடு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுத்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ்மே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ சோமங்கலம் டு தாம்பரம் போகிற பஸ்ஸுமே இப்போ நிற்கிது பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பிளாக்கோட வாசலில் தான் நிற்கணும், அதே மாதிரி நிற்கிது பாருங்கள். ஏன்னா அதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். அண்டு அப்பப்போ என்னென்ன ப்ரைஸ் மாறுது, என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து போய் வளவலன்னு வீடியோவை பெருசாக்காமல் நம்ம சீஃப் இன்ஜினியர் போய் நேரில் மீட் பண்ணிவிடுவோம். வாங்க. ஸோ நம்ம மேலே பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் க்யூரிங் நடந்துகிட்ருக்கு, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அண்ட் எஸ், மேலே தான் நம்ம அங்கே இருக்க நம்ம சீஃப் இன்ஜினியர். நம்ம சீஃப் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு என்ன நடந்துகிட்ருக்குன்றத பற்றி பேசிவிடுவோம். நம்ம ஸ்டில் ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் போடும்போது ஷார்ட்ஸாக வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி போட்டிருந்தோம். பட்டு இந்த ரூஃப்க்கு நம்ம காங்கிரீட் போடும்போது நம்ம வரல. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்றதை நம்ம கேட்டுடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் அந்த வீட்டில் இருங்க, நான் இந்த வீட்டில் இருக்கேன். சார் இங்கே வந்துருங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, அவர் ஒரு வீட்டில் இருக்காரு, நான் ஒரு வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எவ்வளோ அடி சார் வித்தியாசம் இருக்குது? 4 feet சார். ஸோ 4 அடி வித்தியாசம் இருக்கும். ஒரு வீடும் ஒரு பெனின்சுலா மாதிரி. உங்களுக்கு 3 சைடு வந்து உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காரிடரோட வால் இருக்கும். கரெக்டாக சார்? கரெக்ட் சார். சூப்பர் சார். இப்போ என்ன சார் நடந்துட்டுருக்கு நம்ம கண்ணப்பர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும்? சார் கண்ணப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் போட்டு ஒரு 5 days ஆயிடுச்சு சார். ஓகே. க்யூரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே. இன்னிலேருந்து பார்த்தா செகண்ட் ஃப்ளோரோட காலம் லேப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆக போகுது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் முடிச்சு. ஆமாம் சார். ஸோ அப்போனா நம்ம இதை டீஷட்டரிங் பண்ண பிறகு தான் கீழே வந்து ஒரு 2 யூனிட் நம்ம எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார். ஓகே சார். அது ப்ராபப்ளி டிசம்பருக்குள்ளே நமக்கு கிடச்சிடலாம் சார். ஓகே மக்களே. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்கள் வீடு வந்து எப்படி வரப்போகுதுன்றதே நம்ம காட்ட போகிறோன்றது. ஏன்னா ஒரு மாடல் ஹவுஸ்ன்னு கொஞ்சம் தனியாக ஒரு இடத்துல போய் காட்டுறதை விட நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு இடத்துல ஒரு எக்ஸிஸ்டிங் வீடு எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டிசம்பருக்குள்ளே ஒரு 2 மாடல் ஹவுஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம அதே மாதிரி நம்ம வர வச்சு காமிச்சிடலாம். கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இப்போ கண்ணப்பரில் என்ன சார் நடந்துட்டு இருக்கு ஒர்க்கு? கண்ணப்பரில் வந்துட்டு ஸ்டில் டு ஃப்ளோர் பிளாஸ்டிங் போயிட்டு இருக்கு சார். அது நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காலம் லேப்பிங் ஒர்க் தான் இப்போதைக்கு போகும் சார். ஓகே சார். 7 days கழிச்சா நம்ம க்யூரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டார்டர் மார்க் பண்ணிட்டு மற்றபடி எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ மாணிக்கவாசகரில் எப்படின்னு பார்க்கலாமா? பார்த்துலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக மொத்தம் 3 பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 2 பிளாக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டும் பார்த்தீங்கன்னா 0 வால் ஷேரிங்கில் வருது. ஆமாம் சார். ஸோ கண்ணப்பரம் சரி, மாணிக்கவாசகரும் சரி.
நம்ம திருநாவுக்கரசரில் மட்டும்தான் ஒரு மிக்சடாக வருது. மிக்சடாக வருது சார். வால் ஷேரிங்கும் இருக்குது, நான் வால் ஷேரிங் இருக்குது சார். பால்கனி ஆல்மோஸ்ட் ஒரு 5 அடி வரல சார். இது 5 feet சார். 5 feet ஒரு 9 அடி வரல சார். 10 feet சார். ஒரு அதான் நம்ம குன்றத்தூரோட ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ குன்றத்தூர் ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்க ஒரு 2 BHK 3 BHK வந்து இப்போது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாய்லெட் அலைன்மெண்ட் மட்டும் மாறும்னு நினைக்கிறேன், இதுக்கும் குன்றத்தூருக்கும். ஆமாம், மாறும் சார். ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாம் சார். ஓகே சார். அதே மாதிரி ரூஃப் காங்கிரீட் போடும்போது பார்க்குறேன் எல்லாமே பிளேவுட் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம்ல சார் நம்ம இதுக்காகவே. சார் அப்படியே காட்டுங்களேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஷட்டரிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து புது பிளேவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம புது பிளேவுட் யூஸ் பண்ணுறதால என்ன சார் ஒரு அட்வான்டேஜ்? ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சார். சென்டரிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் புது ஷீட்டு யூஸ் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது பிளைவுடை பொறுத்த வரைக்கும் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சார். ஓகே. ஸோ சென்டரிங் ஷீட்டுக்கும் பிளைவுடுக்கும் வித்தியாசம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஓகே. நம்ம வந்து போன வீடியோலேயே வந்து நம்ம ஸ்டில் ஃப்ளோரில் வந்து நான் உங்களை ஃபினிஷிங் நான் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குன்றதை. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே புது பிளைவுட் யூஸ் பண்ணுறதால நமக்கு ஃபினிஷிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷிங் வந்துட்டு இருக்கு சார். இப்போ இங்கே என்ன சார் நடந்துட்டு இருக்கு மாணிக்க வாசகரில்? அதான் சார், இப்போ ஸ்டில்ட்டுகளோட பீம் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் தான் சார் போயிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்சலி கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லாப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். சொன்ன மாதிரி 20th காங்கிரீட் கன்ஃபார்ம் சார். ஓகே. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நம்ம மாணிக்க வாசகரோட ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் ஆகிடும் சார். சூப்பர் சார். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முடியும் போது ஒரு மாதிரி இதுவுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு காலம்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கோம். பக்கத்து பிளாக்கும் ஒரு ரூஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கோம் இல்லை சார்? கம்ப்ளீட் ஆகிடும் சார். சார் இப்போது திருநாவுக்கரசர் என்ன ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு? திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட்டோட காலம் லேப்பிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. பேஸ்மெண்ட் ஃபில்லிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே. கன்சல்டேஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயர் எண்டுக்குள்ளே பிளான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ எர்த் ராமிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சா சார்? பண்ணாச்சு சார். எத்தனாமரை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். இன்னிலேருந்து எர்த் ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போது இயர் ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராக்ரெசிவாக இருக்கும் பார்க்க. அங்கே வந்து ஒரு ரூஃப் இருக்கும், இங்கே 2 ரூஃப் இருக்கும், இங்கே ஒரு 3 ரூஃப் இருக்கும் சார். அப்படியே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். சூப்பர் டன். அதே மாதிரி நமக்கு நான் கேட்ட மாதிரி நமக்கு வீடுமே கிடச்சிரும் சார். சூப்பர் சார் டன். அப்போது அடுத்த வாரம் நம்ம அடுத்த ரூஃப் முடித்த பிறகு நம்ம சந்திப்போம் சார். தேங்க்யூ. ஸோ நாயன்மார் சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாக் அண்ட் நிறைய அம்யூனிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஃப்ளோர் பிளானுமே டிஃபர் ஆகும். அந்த பட்சத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ளோர் பிளான் இருக்குதுன்னு தெரியணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த நீங்கள் லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரௌச்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வெப் பேஜுக்குள்ளே போவோம், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ப்ரௌச்சர்னு வரும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், இது நம்மளோட சேல்ஸ் டீமோட நம்பர். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நமக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்க, இல்லை இந்த சைடு வரீங்கனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெளில கண்டெய்னர் ஆஃபீஸ் இருக்கும், நம்ம சேல்ஸ் மேனேஜர் இருப்பார், நீங்கள் டேரெக்டாக அவரே கூட போய் அணுகலாம். இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரதுக்கு முன்னாடி பேசிட்டுமே வரலாம். அண்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.